கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய இது தொழுது கொள்ளவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் சொன்ன சாட்சிகளை கேட்டு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை, பிள்ளைகள் குடும்பத்தில் செய்த நன்மைகள், வேலை செய்த நன்மைகள், இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய தேவைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. இந்த 11 மாதங்கள் நம்மை நடத்தி வந்தவர் 12வது மாதத்துக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய முடிவு மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த முடிவிலும் கூட நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை துதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற பல்வேறு வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அருமையான போதகர் சொன்னது போல நாம் கிறிஸ்து பிறந்த நாட்களை, நாம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை போல மனிதராய் பிறந்து நமக்காக அநேக காரியங்களை போதித்து இந்த உலகத்திலே நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படியாக தன்னையே பலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் எழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். அங்கே நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் வருகையை கொண்டாடுகிற அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு நம்பிக்கை என்னவென்றால் அவர் திரும்ப வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏதோ கடந்த காலத்தில் வந்தார், இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இம்மட்டும் சாட்சியில் கேட்டது போல் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். இனிமேல் நம்மை அவரோடு கூட இருக்கும்படியாய் பரலோகத்திலே கொண்டு சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த நாளுக்கான செய்திக்காய் நான் ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த வசனம் தான் நீங்கள் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள பகுதி. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை குறித்து நாம் சொல்லும்போது என்னவென்றால், நம்ம போதகர் சொன்னாங்க, இந்த உலகம் எங்கும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் ஒரு கொண்டாட்டம் இருக்கும். அந்த கொண்டாட்டத்தில் நாம் கொண்டாட்டத்திற்கு காரணமான ஆண்டவராகிய இயேசுவை மறந்து விடக்கூடாது. ஒரு வேடிக்கையான கதை சொல்வார்கள். ஒரு வீட்டில் ஒரு வயதானவருக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாட விரும்பினார்கள். அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக நிறைய காரியங்களை வீட்டில் செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த இடத்தை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கும்போது இந்த பிறந்த நாளுக்குரிய அந்த முதியவர் ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தார். பெருக்கும் போது அவங்களுக்கு அவரை பார்த்து, ஐயா கொஞ்சம் எந்திரிச்சு இங்கே உட்காருங்க என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொன்றா சொல்லி கடைசியில் அவர் வராண்டாவில் உட்கார்ந்து விட்டார். அது முடிவு என்ன ஆயிடுச்சுன்னா, பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக அவர் தான் முக்கியமான நபர். ஆனால் அவர் வறண்டால் இருந்தார், மற்ற எல்லாரும் உள்ளே இருந்தாங்க. அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இன்றைக்கு அவர் பிறந்ததை நினைவு கூறுகிறோம். அந்த சபையிலே நாம் கொண்டாடும் போது ஆண்டவரை மறந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவர் இந்த 1ஆம் 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 சபைகளை குறித்து அங்கே பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த 7 சபைகளை குறித்து ஆரம்பிக்கும் போது அவர் நிலையங்கி தரித்தவராய் 7 குத்துவிளக்குகள் நடுவே அவர் உலாவி கொண்டிருந்தார். அந்த நிலையில் இருந்த ஆண்டவர் அந்த 7 சபைகளை முடிகிற ஒரு இடத்துல வரும்போது, லவோதிக்கேயா சபைக்கு வரும்போது அவர் எங்கே இருக்கிறார் என்றால் வெளியே நிற்கிறவராய் காணப்படுகிறார். வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறது, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எங்கே இருக்கிறார்? முதல் அதிகாரத்தில் நிலையங்கி தரித்தவராய் 7 குத்துவிளக்கில் நடுவே 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தினவராய் நடமாடின ஆண்டவராகிய தேவன் இங்கே அந்த 7வது சபை முடிவில் வரும்போது அவர் வெளியே நிற்கிறவராய் காணப்பட்டார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடும் போது
நாம் அவரை ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை சொல்லி அவரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்குது, எத்தனையோ நாமங்கள் இருக்குது. நாம் ஒருவேளை விளங்கி கொள்ள முடியாத எபிரேய பாஷைகள் யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா, யெகோவா என்று சொல்லி யெகோவாவின் நாமங்கள் பல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒருவேளை தியாலஜி படித்து அந்த எபிரேய மொழியில் தெரிஞ்சாதான் இன்னும் நிறையா அர்த்தம் தெரியும். ஆனால் இது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஒரு வேண்டிய வார்த்தையில் வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற எவனும் ஏற்கனவே பேரிடப்பட்டிருக்கிறான் என்று வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு பேர் நம்ம இங்கே பிறக்கிறதுக்கு முன்னாலே நமக்கு ஒரு பேர் இருக்கு என்று ஆண்டவர் தெரியும். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தையில் வாசம், ஒரு இன்னான் இன்னான் இந்த ஊரில் பிறப்பான் என்று ஆண்டவர் தம்முடைய புத்தகத்தில் குறித்து வைத்திருக்கிறார். நமக்கு தெரியாது, நம்ம பெற்றோருக்கு கூட தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நாம் எந்த ஊரில் எந்த பெற்றோருக்கு எந்த இடத்துல பிறப்போம் என்று அவருக்கு தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இதே வேதம் சொல்லுகிறது, நாம் குடியிருக்கும் எல்லைகளையும் அவர் நியமித்திருக்கிறார். குடியிருக்கும் எல்லை என்றால் எந்த இடத்துல எந்த பகுதியிலே நாம் குடியிருக்க போகிறோம். இந்த வேலூரில் இருக்கிறது கூட ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம். ஆண்டவர் இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் இந்த சபையின் அருகே இல்லாவிட்டால் இதை சுற்றி இருக்கிற ஒரு இடத்திலே நாம் வாழும்படியாக கர்த்தர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை நாம் விசுவாசித்தால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லா, ஒருவேளை குடும்பம், இருப்பிடம், வேலை ஸ்தலம், எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷமான ஒரு மன நிறைவு இருக்கும், நிம்மதி இருக்கும். அதைத்தான் சொல்லுங்க, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதுன்னு சொன்னோன்னா பணம்னு நினைக்கக்கூடாது, வசதின்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல இந்த பெற்றோரை கொடுத்திருக்கிறார், இந்த இடத்துல வாழ செய்திருக்கிறார், இதை படிக்க வைத்திருக்கிறார், இந்த வேலையை தந்திருக்கிறார், நான் வேலை செய்கிற இடத்துல இப்படிப்பட்ட உடன் ஊழியர்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த மன நிறைவு இருக்க வேண்டும். ஐயோ எனக்கு வேற இது மாதிரி இருந்தால் என்று சொல்லி நினைத்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேற முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இந்த தேவ மனிதர்கள் தானியேல், அனனியா, அசரியா, மிஸ்ஸாவேல் என்று சொல்லுகிற 4 வாலிபர்கள் இருந்தார்கள். அவர்கள் பிரபுக்களை இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இஸ்ரவேல் நாட்டிலே அவர்கள் பெற்றோரோடு கூட இருந்து தேவனை ஆராதித்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் அந்த பாபிலோன் தேசத்து அரசன் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்து, அவர்களே சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களை சிறப்பான மக்களை கொண்டு வந்து அவளை படிக்க வைத்தான். அவர்கள் படித்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் என்ன செய்தார்னு சொன்னால், நாம் வேற தேசத்திற்கு வந்திருந்தாலும் நம்முடைய தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த கற்பனைகளின்படி வாழ வேண்டும் என்று தங்களை அதற்கு உட்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்நிய தேசத்திலே இவர்கள் சிறப்பான படிப்பிற்காக தெரிந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஒரு இடத்துல தங்க வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. அது ராஜ போஜனமாக இருந்தது. ராஜா சாப்பிடுகிற போஜனத்தை கொடுத்தார்கள். ஆனால் அதன் மேல் அவளுக்கு நாட்டமில்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொன்னபடி அவர் அங்கீகரித்த ஆகாரத்தை தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர்களை விசாரிக்கிறவனை பார்த்து சொன்னார்கள், ஐயா எங்களுக்கு ராஜ போஜனம், இந்த மாம்ச உணவு, இந்த குடி, அதாவது மதுபானம், இது போன்ற பொருட்கள் எங்க வேண்டாம். என்னால் வேத புத்தகத்தில் இருக்கு, அதை குறிப்பிட்ட வகையான மிருகங்களைத்தான் நாம் சாப்பிட வேண்டும், உணவைத்தான் சாப்பிட வேண்டும், விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடக்கூடாது, மதுபானம் குடிப்பதை குறித்தும் வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் அவர்கள் அறிந்தபடியினாலே எங்களுக்கு மரக்கறி உணவு, அதாவது வெஜிடேரியன் ஃபுட் கொடுத்தால் போதும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவன் சொன்னான், அவருடைய விசாரணைக்காரன் சொன்னான், நீங்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு நீங்கள் மெலிந்து போனால் என்ன பண்ணுவது, ராஜா என்னை கொன்று போடுவான், அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் எங்களை சோதித்து பாருங்கள், எங்கள் முகம் நன்றாயிருந்தால் நாங்கள் தொடர்ந்து அதை நாங்கள் சாப்பிடுகிறோம், இல்லாவிட்டால் நீங்கள் விட்டுவிடலாமோ, நீங்கள் சொல்லுகிறபடி கேட்போம். ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் அவர்கள் மன நிறைவோடு கூட அந்த சாதாரணமான வெஜிடேரியன் சாப்பாடை சாப்பிட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே மற்ற எல்லாரை காட்டிலும் மிக பொலிவுள்ளவளாய் இருந்தார்கள், மிக அழகுள்ளவளாய் இருந்தார்கள், பலனுள்ளவளாய் இருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, இப்படி மன நிறைவோடு தன்னுடைய சூழ்நிலையிலே அவர்கள் தங்களை உடன்
பயன்படுத்தி கொண்டபடினாலே அவருடைய படிப்பிலே 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல நாம் இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடும் போது ஆண்டவர் கொடுத்துட்டு ஆண்டவர் இதை கொடுக்கல அதை கொடுக்கல, இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிறோம், ஆரம்பத்தில் இதெல்லாம் கேட்டோம், இதுவரைக்கும் ஒன்றும் கிடைக்கல என்று நீங்கள் முறுமுறுக்காமல் ஆண்டவர் இதுவரை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி, ஆண்டவரே இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க அருமையான போதர் சொன்ன போல ஆலய ஆராதனை கலந்து கொள்வது, நிகழ்ச்சியில் வருவது, பங்கெடுப்பு எல்லாவற்றிலும் நம்ம ஈடுபடுத்தும் போது நாம் எதிர்பார்க்காத காரியங்களை அற்புதமாய் ஆண்டவர் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியில் நாம் வாசிக்கின்ற ஆண்டவருடைய நாமங்கள், பல நாமங்கள் இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எவ்வளவு அருமையான வார்த்தை. கர்த்தருடைய நாமம் ஏதோ ஒரு நாமம் சொல்ற மாதிரி சில புறமதஸ்த சொல்ற மாதிரி எதை முணுமுணுக்கிறது அல்ல. ஆனால் தேவனுடைய நாமத்தை வாசிக்கும் போது, சொல்லும் போது அதோடைய அந்த குணாதிசயங்கள் எல்லாம் நமக்குள்ளே வரும். அந்த நாமத்தினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அதைத்தான் யோவான் சொல்றாரு, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அவருடைய நாமத்திற்கு மிகப்பெரிய ஒரு பதில், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆகதான் ஜெபத்தில் வருவது, இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே என்று சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை அவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் சொல்றார், இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் நீங்கள் கேட்கவில்லை, ஆனால் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். இதுவரைக்கும் கேட்கல, ஆனால் இனிமேல் அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கும்போது நிறைவாய் கொடுப்பார், சந்தோஷம் உண்டாகும்படி கொடுப்பார், குறைவில்லாமல் நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மிக பெரிய வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மிக, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நாம் வாசித்த இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்திலே அந்த 6ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது என்னென்றால், ஆதியாகமத்திலே மனிதன் பாவம் செய்து தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து தேவனுடைய அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படும் போது அன்றைய அந்த ஆதாமுக்கு தேவன் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லுகிறார். அதாவது ஸ்திரீயின் வித்து, ஆண் பெண் உறவினால் அல்ல, அந்த கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்பதை ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு சொல்லி, ஸ்திரீயின் வித்தாக பாம்பு தலையை அவர் நசுக்குவார் என்று சொல்லுகிற வார்த்தை. அதைத்தான் இதே ஏசாயா தீர்க்கதரிசனம் 7ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் வாசிக்கலாம். 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவான். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்றார். அந்த ஆதியாகமத்திலே ஸ்திரீயின் வித்தாக பிறப்பார் என்று சொன்ன அந்த வசனத்தை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு 800 வருஷங்களுக்கு முன்னதாகவே சொல்லுகிறார். இந்த விதமாய் கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், அவள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நாம் இந்த லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இம்மானுவேல், அதாவது மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 23வது வசனத்திலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக சொல்லப்படுகிறது. பாருங்கள். அந்த 800 வருஷங்களுக்கு முன்னாய் சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பின் காலத்திலே இது நடந்ததாக, நிறைவேறுகிறதாக தேவனுடைய தூதன் யாருக்கு சொல்கிறான்? யோசேப்புக்கு சொல்கிறான். இந்த யோசேப்பு நீதிமானாயிருந்து அந்த திருமணத்திற்கு முன்னே கற்பதியாயிருக்கிற மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட நினைத்த போது அவனுக்கு ஆண்டவர் சொப்பனத்திலே வெளிப்பட்டு இந்த காரியங்களை அவருக்கு சொல்லுகிறார்.
இந்த வார்த்தையின்படிதான் இந்த காரியம் நடந்திருக்கிறது என்று சொன்னபோது அவன் நித்திரை தெரிந்து எழுந்து மரியாளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நாசரேத்திலிருந்து அந்த பெத்லெகேமுக்கு குடிமதிப்பு எழுதுவதற்காய் புறப்பட்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஏசாயாவிலே அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன தெய்வம், இம்மானுவேல் என்ற நாமத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு பெயர் இருக்கிறது, அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டவராகிய இயேசு பிறப்பின் நற்செய்தி ஆகும். நம்ம நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அருமையான போதகர் சொன்னார். நம்ம நற்செய்தி அறிவிக்கலாம். இந்த பெந்தேகோஸ்து இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே இயேசு பிறப்பை குறித்த நற்செய்தி சொல்வதற்கு அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாமம் இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அதே போல நாம் வாசித்த இந்த ஏசாயா தீர்க்கதரிசன 9ஆம் அதிகாரத்திலே அதை அந்த குமாரன் பாலன் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால் ஏதோ ஒரு பலன் இல்லாத, இல்லாவிட்டால் ஒன்று செய்ய முடியாத நபராய் அல்ல. கர்த்தத்துவம் என்று சொன்னால் ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரம், நாடு நடத்துகிற அதிகாரம். நான் ஒரு ராஜாவாக இருந்தால் மக்களை விசாரித்து அவளுக்கு நன்மை செய்கிற ஒரு மனிதர், பாதுகாக்கிற ஒரு தேவன். ஆகவே இந்த அவருடைய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த அதிகாரத்தில் முடியும் போது அவருடைய ராஜரீகத்திற்கு முடிவில்லை என்று, முடிவில்லாத காலம், என்னாலும் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம், முடிவில்லாத காலமாய் நம்மை ஆண்டு நடத்துகிற தெய்வம், அவரை நாம் இந்த நாட்களில் கொண்டாடுகிறோம். ஆகவே நாம் ஒருவேளை உலக பிரகாரமான கொண்டாட்டத்திற்கு புதிய துணிகள், நாம் இனிப்பு பலகாரம் போன்றவைகள் செய்தலாம். மற்ற காரியங்களை செய்யும்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரை தொழுது கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும். ஆலயத்தில் மட்டுமல்ல, எந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், எந்த இடத்திலும், அது வீடோ வேலை ஸ்தலமோ தனிநபர் சந்திப்போ, அதில் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி பாருங்கள், ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வரும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிற மக்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த ஏசாயா 9:6 நாம் பார்க்கின்றவென்றால், அந்த அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி இருக்குது. ஆகவே ஆண்டவருடைய நாமம் இங்கே 5 விதமான நாமங்கள் இருக்குது. 2, 3, 4, 5 விதமான நாமங்கள் இருக்கு. இந்த 5மே ஒரு அற்புதமான ஒரு நாமம். ஒரு தனிநபர் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒரு வளர வேண்டும், வாழ்க்கையில போராட்டங்களை சந்திக்க வேண்டும், மகிமையிலே வாழ வேண்டும் என்கிற ஒரு அர்த்தத்தோடு இருக்கிற ஒரு பெயர். அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த அதிசயம் என்று சொன்னால் ஆண்டவரே அதிசயமானவர். அவருடைய பிறப்பு அதிசயம். வழக்கமாய் பிறகுற மனித உறவினால் பிறந்தவர் அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் இந்த உலகத்திலே கன்னி வயிற்றிலே அவர் கற்பவரை ஆக்கப்பட்டு அவர் இந்த உலகத்திலே பிறந்தவர். அவருடைய பிறப்பு அற்புதம். அவர் பிறக்க போகிறார் என்பதை திடீரென்று சொல்லவில்லை. இந்த புத்தகம் ஆரம்பிக்கிற அந்த ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது சொல்லப்பட்டது. அவர் பிறப்புக்கு முன்னதாக பிறப்பார் என்று சொன்னபடி அவர் பிறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய பிறப்பின் முறை அற்புதம், அந்த பிறந்த காலம் ஒரு அற்புதம், அவர் பிறந்த இடமும் அற்புதம். என்றால் இந்த பிறப்பை குறித்து அந்த மீகாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். பெத்லெகேம் நகரம் சிறிய பட்டணம், ஆனாலும் யூதாயாவில் இருக்கிற பெத்லெகேமே, நீ சிறியதாய் இருந்தாலும் உன்னை இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிலே பிறப்பார் என்று அந்த இடத்தை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. ஆகவேதான் இவர்கள் இந்த இடத்துல வந்தார். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்பும் மரியாளும் அந்த பெத்லெகேமிலே இருந்தவர்கள் அல்ல, அவர்கள் நாசரேத்தில் இருந்தார்கள். ஒருவேளை இவர்கள் அந்த யோசேப்பு பெத்லெகேம் ஊரை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒருவேளை வேலை நிமித்தமாக இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரணத்தினாலே அவன் நாசரேத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவர் எங்கே இருந்தார்? யோசேப்பு நாசரேத்திலிருந்து தான் வர இல்லையா? அவருடைய பயணம் எங்கே இருந்து வருது? நாசரேத்திலிருந்து குடிமதிப்பு எழுதுவதற்காக பெத்லெகேமுக்கு வந்தாங்க. ஆகவே நாசரேத்தில் இருந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலே இவர் கர்ப்பவதி ஆகிறாள். ஆனால்
கற்பவதியாகி அங்கே குழந்தை பிறந்தா நாசரேத்தில் தான் பிறந்திருக்கணும். ஏன்னா அவங்க வாழ்ந்த ஊர் அங்கே. இந்த மரியாளுக்கும் நாசரேத் தான் ஊர். திருமணம் நிச்சயிக்கப்பட்டதும் நாசரேத்தில் தான். அங்கே நாசரேத்தில் தான் பிறந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் இதை செய்வதற்காகவே அந்த ரோம பேரரசன் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டாக்குறார். என்னுடைய தேசத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் நான் சென்சஸ் எடுக்கணும். குடிமதிப்பு எழுது என்று சொன்னால் சென்சஸ், அதாவது ஒரு ஊரில் யார் யார், இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு குடிமதிப்பு எண்ணிக்கை, இந்த தேசத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் குடிமதிப்பு எழுதுகிறார். ஆகவே அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ நீங்கள் அங்கே போகணும் என்று கட்டளை கொடுத்ததுனால இந்த நாசரேத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்த இந்த யோசேப்பு இந்த நாசரேத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காய் முன்னறிக்கப்பட்டவன் இப்பொழுது என்ன செய்யறான், நாசரேத்திலிருந்து இந்த பெத்லகேமுக்கு அவர்கள் பயணம் செய்கிறார்கள். பெத்லகேமை வரும்போது அவளுடைய பிரசவ நேரம் சமீபத்து, அதாவது 10 மாதம் நிறைவு பண்ணுகிற ஒரு இடத்துக்கு வந்தார். ஸோ காலமும் ரொம்ப கரெக்டாக ஆண்டவர் நாசரேத்தில் இந்த குழந்தை பிறக்கக்கூடாது என்பதற்காக அந்த நாளிலே குடிமதிப்பு எழுதுகிற ஆணையை பிறப்பித்தார். அதுவும் புற இனத்தானாகிய ரோம சக்கரவர்த்தி அதை செய்தார். அது நிமித்தமாக பயணப்பட்டு இந்த பெத்லகேமில் வந்து அவர் பாலகனாய் பிறந்தார். இதுதான் அவருடைய நாமத்தில் இருக்கிற அற்புதம். அவர் பிறப்பு அற்புதம், பிறந்த முறை அற்புதம், பிறந்த இடம் அற்புதம், அவருடைய பிறப்பு எல்லாமே அற்புதம். இந்த பூமியில் இருக்கும்போது அவர் செய்ததெல்லாம் அற்புதங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்திலே ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்கிறார். மிக அற்புதமான ஒரு தேவன். அதே போல் அவருடைய மரணம் ஒரு அற்புதம். அவர் சாதாரணமான மனிதராய் மரிக்கவில்லை. நம்முடைய பாவத்திற்காக, பாவமில்லாத பரிசுத்தர் நமக்காக பாவமாக்கப்பட்டு அவர் மரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஜீவாதிபதி. அவருக்கு அவருடைய ஜீவனை யாருமே எடுக்க முடியாது. அவரே கொடுக்கிறார். என் ஜீவனை நானே கொடுக்கிறேன், நானே கெடுக்கிறேன். என்னை யாரும் அவரை கொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்தவர், ஜீவனை பாதுகாக்கிறவர். இம்மட்டும் நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் சுவாசிப்பதற்கு சுவாசத்தை கொடுக்கிறவர். நாம் படுத்து காலையில் எழுந்திருக்கணும்னு சொன்னால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மரணம் அவருக்கு ஏற்பட்டது. அவரே சொல்கிறார், நான் எனக்கு பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் அவருக்கு செய்ய முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மரணம். 3ஆம் நாள் அவர் சொன்னபடியே உயிரோடும் எழுந்தார். இந்த உலகத்தில் தானா உயிரோடு எழுந்த நபர் ஒருவருமே கிடையாது. பிறப்பு அற்புதம், வளர்ப்பு அற்புதம், இந்த பூமியில் செய்த ஊழியங்கள் அற்புதம், அவருடைய மரணம் அற்புதம், அவர் உயிர்த்தெழுதலும் அற்புதம். அல்லேலூயா. அதனால தான் அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்வார். இப்படி ஆண்டவரை குறித்து அவர் அப்படி செய்தாலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், நிக்கதேமு ஒரு முறை ஆண்டவர் பேசுகிறார். ராத்திரியில் பேசிக்கொண்டிருக்கும் ஆண்டவர், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். இதை கேட்ட உடனே இந்த நிக்கதேமுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு மனுஷன் பெரியவனாய் இருக்கும்போது எப்படி இன்னொரு தடவை பிறக்க முடியும்? ஒருவேளை தாயின் வயிற்றில் பிரவேசித்து இன்னொருக்க பிறக்க வேண்டுமா என்று அவன் கேள்வி கேட்டான். அவனுக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி பிறக்கணும், மறுபடி பிறக்கணும்னு சொல்கிறீங்களே. அதுதான் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான செயல். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஆண்டவருடைய அற்புதம். நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிற ரட்சிப்பு என்றாலும் மறுபடி பிறத்தல். அதான் நம்ம திருத்த முடியாது. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. நிறைய வாலிப தம்பிமார் சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆசிரியர் சொல்லி கேட்க மாட்டாங்க. பெற்றோர் சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆனால் என்றைக்கு ஆண்டவரை சந்திக்கிறார்களோ, ஆண்டவர் இயேசு இரட்சகர், அவர் என் பாவத்திற்காக மரித்தார் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம், அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. அதுதான் பெரிய அற்புதம், மறுபடி பிறக்கிற அற்புதம். யார் சொல்லியும் திருந்தாத நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம் பிறப்ப மறுபடி பிறந்திருக்கிறோம். இந்த அற்புதம். அவருடைய நாமம் அதிசயமானவர். என்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 1965ஆம் ஆண்டு நான் கண்டு கொண்டேன். அவரிடத்தில் பாவத்தை அறிக்கையிட்டேன். ஆண்டவரின் மன்னித்தார்.
விட முடியாத பாவ பழக்க வழக்கத்திலிருந்து என்னை ஆண்டவர் அற்புதமாய் விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு ஏறத்தாழ 59 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் இம்மட்டும் நல்லவராக ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் என்னுடைய வியாதியை குணமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. அன்றைக்கு வியாதி படுக்கையில் இருந்த என்னை ஆண்டவர் அற்புதமாய் சுகமாக்கினார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதே சுகத்தோடு அவர் காத்துக்கொள்கிறார். அவர் அற்புதம் செய்கிற, அற்புத சுகமளிக்கிற தெய்வம் அல்ல, அற்புதமான ஆரோக்கியம் தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில இந்த அதிசயமான தேவனை அறிந்திருக்கிறோமா, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இந்த 11 மாதங்கள் உங்களுடைய வயதில் எத்தனையோ இத்தனை நாள் வரைக்கும் உங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து வந்திருக்கிற அந்த தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அநேகர் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு தருணம். ஆண்டவர் உங்களோடு நம்மை பேசுகிறார். இரண்டாவதாக, அவர் ஆலோசனை கர்த்தர். இந்த அதிசயமான தேவன் ஆலோசனை கொடுக்கிற தேவன். அவருக்கு அவர் இந்த ஆலோசனை கொடுக்கிறதற்கு அவருக்கு வயது இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. ஆண்டவருடைய காரியத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆண்டவருடைய ஆலோசனையை அதிகமாய் நாம் வாசிக்கலாம். வேத புத்தகத்தில் சொல்லிருக்கு, என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது சங்கீதம் 19:7, 8 இதை நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 19:7, 8 வாசிக்கலாம். அந்த வசனம் இல்லை, நான் சாரி, வேற தப்பாங்க. 32:8. ஓகே, அது வாசி. உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதே போல யோவான் சுவிசேஷம் 16:13 வாசிக்கிறோம். யோவான் 16:13 சத்தியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆலோசனை, எதிர்காலத்தை குறித்து, இப்பொழுது இருக்கிற காலத்தை குறித்து, என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு நன்றாக தெரியும். அதற்கேற்ற ஆலோசனை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய நாம் மேம்படுவதாக தானியேல் புத்தகத்தில் வாசிக்கணும்னு சொன்னால் நீண்ட ஆயுசுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எபிரேயர் 4:15 வாசிக்கும் போது ஆண்டவருடைய காலம் முடிவில்லாத காலம், என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. அவர்தான் ஞானம். அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயப்படுகும் போது அவர் ஞானம் நமக்கு தருகிறார், அறிவை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார், விவேகத்தை கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு அறிவும் ஞானத்தையும் கொடுத்து விவேகத்தை கொடுத்து வழி நடத்துகிற தெய்வம். அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பூமியிலே நாம் வாழ்கிற காலத்தில் ஏசாயா 30:21 எந்த வழி என்று தடுமாறி கொண்டிருக்கும் போது, வலதுபுறம் போகலாமா இடதுபுறமா போகலாமா என்று நாம் வாழ்க்கையின் தீர்மானங்களை எடுக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை, நீ வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற ஒரு சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும் இருக்கு. யாரா வாசிக்கலாம்? நீங்கள் உங்கள் காதுகள் கேட்கும். அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மோடு பேசுகிற தெய்வம்.
நம்மை வழி நடத்துகிற தெய்வம், அற்புதமாய் நம்மை புது வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வந்த தெய்வம், அந்த வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற தெய்வம். இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல போதகர் என்று அழைக்கப்பட்டார். நல்ல போதகர், நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிற, இந்த உலகத்தில் பல்வேறு விதமான அசுத்தங்கள் இருக்கும்போது ஆண்டவருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுக்கிற ஒரு தெய்வம். தேவனுடைய வார்த்தை வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் உள்ளத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதம் 119 வாசிக்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் போகாதபடி, தேவன் சொல்லுகிற பாதையில் நடக்கும்படி, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் ஆண்டவர் நமக்கென்று என்ன வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து அதிலே நடக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர் என்பது, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். மூன்றாவதாக அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ளதன் அவருடைய இஸ் a strong and mighty God. அவர் வல்லமையுள்ள பராக்கிரம் உள்ள தேவன் என்று வாசிக்கிறோம். அந்த பூமியிலே அவர் வல்லமையை காட்டுறதுக்கு என்னன்னா, இந்த உலகத்தை ஒரு வார்த்தையினால் சிருஷ்டித்தார். இம்மட்டும் அதை காத்து கொண்டிருக்கிறார். மனிதர் செய்த கண்டுபிடிப்புகளாம் முன்னேற வேண்டியது, அதாவது இட் ஷுட் பி ரிவைஸ் அண்டு அதை அதிகமாக இன்னும் முன்னேற்றுவதற்காக பல திட்டங்கள்லாம் சொன்னாதான் அது நடக்கும். ஒருவேளை நம்ம இந்த யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய ஃபோனாக இருந்துச்சு, இப்போ வர வர சின்னதாகிடுச்சு. அன்னைக்கு ஒரு நம்பரை சுற்றணும், இதுலேருந்து இப்போ டைப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் முன்னேற்று கொண்டே வருது. ஆனால் தேவன் படைத்த படைப்பை பாருங்கள், அதை அவர் என்னைக்கு படைத்தாரோ அப்படியே தான் இருக்குது. அதை அவர் முன்னேற்றவே கிடையாது, அதை ரிவைஸ் பண்ணவே கிடையாது. சூரியன் இந்த நேரம் தான் உதிக்கணும், இந்த நேரம் மறையணும் என்று சொன்னார். இந்த ஊரில் இப்படி பண்ண இருக்கும், அது மாதிரி ஒவ்வொரு தேசத்திலையும் வெவ்வேறான நேரத்தில் இருக்கும். இது ஆண்டவர் நியமித்து, அதை ஒன்றும் மாற்றமே கிடையாது. அது வல்லமையாக இருக்குது ஒன்றும். அதே போல் அவர் சொல்லுகிற காற்று, இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிற புயல், எல்லாமே அவர் சொன்ன அவருடைய பண்டக சாலையிலிருந்து அனுப்பி கொண்டே இருக்கிறார். இதெல்லாவற்றிலும் ஆண்டவுடைய வல்லமை, பராக்கிரமத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய செயல் வல்லமை உள்ள தேவன் என்பதாகும். இந்த வல்லமை உள்ள தேவன் என்ன செய்கிறான்னா, தம்முடைய ஜனத்திற்கு தம்முடைய பலன் கொடுக்கிறார். சங்கீதம் 29:11 பாருங்க. 29:11 சங்கீதம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பார். இது ஏதோ அவர் ஏதோ நேச்சுரலாக இல்லாட்டா சூப்பர் நேச்சுரல் ஏதோ பண்ணிட்டு போறவர்கள் அல்ல. அவர் தமது ஜனத்திற்கு, யார் யார் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த அதிசயமான அனுபவத்துக்களை வந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார், அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார், அவர்களே ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஏதோ ஒரு பேரை ஒரு எங்கேயோ ஒரு விதத்தில் சொல்லிட்டு தீர்க்கதரிசனமாக போயிடுச்சு என்று நினைக்க வேண்டாம். அதெல்லாம் நமக்கு பயனுள்ள ஒரு நாமமாக இருக்குது. கர்த்தருடைய நாமம் அதுதான் பலத்த துருகம். நாம் ஓடி அடக்கலம் கொள்ளுகிற ஒரு நேரம் அவருடைய நாமத்தில் நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம் என்பது. அந்த தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறார். இந்த பலத்தை எப்படி கொடுக்கிறார்? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அது சாட்சியாக இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் புயின் கடைசி வரைக்கும் நாம் சாட்சி. ஆலயத்தில் இந்த ஆராதனையிலே சாட்சி கொடுக்கிறது ஒன்று, ஆனால் நாம் இருக்கிற இடத்துல வீட்டில் சாட்சியாக இருக்க வேண்டியது ஒன்று. நாம் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நாம் எங்கே யாரோடு பழகிறோமோ அவர்களோடு கூட நாம் சாட்சி பகிர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஆண்டவர் அதற்கு தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே பலன் கொடுக்கிறார் என்று சொல்லிருக்கிறது. அதே போல ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருடைய நாமம் இந்த பலத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தை உட்கார்ந்து நீங்கள் சிந்தித்து யோசித்து பாருங்கள், அதை குறித்து நீங்கள் தியானித்து பாருங்கள். ஆண்டவர் அதுதான் காத்திருக்கிறதுன்னு சொன்னார். காத்திருக்கிறதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் போய் கொட்டடிச்சு பாட்டு பாடுறதில்ல. நாம் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனங்களை சற்று உட்கார்ந்து தியானித்து அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதைத்தான், அதனால்தான் ஆண்டவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை மன்னாவை போல இருக்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். அவளுக்கு ஆகாரம் கொடுத்தார், வானத்து மன்னாவை கொடுத்தார், கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார். அவர்கள் போட்டிருந்த பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. அற்புதமாய் போஷித்து நடத்துகிற தெய்வம் இவர், வல்லமையுள்ள தேவன். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மறுபிறப்பு என்கிற அதிசயத்தை பெற்றவர்கள் அவருடைய ஆலோசனைப்படி நடக்கும்போது வாழ்க்கையில போராட்டம் வரும். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள தேவன். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்தை அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இருக்குது. நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாய் இருக்கிறோம். ஜெயம் ஏதோ நம்ம போராடி பெற்றுக்கொள்ளணும். அவரை நாம் விசுவாசித்து அவரை பின்பற்றினால், அவருடைய ஆலோசனை நடந்தால் வரக்கூடிய யுத்தத்திலே அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த யுத்தம் நமக்கு வரக்கூடிய சோதனை யாரு? பிசாசு கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இம்மானுவேலர் அவர் பெரியவராக இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறார்னு சொன்னால் அவருடைய நாமம் இம்மானுவேல். அவர் நம்ம அதை விசுவாசித்தாதான் அவர் நமக்குள்ளே இருப்பார். அப்படி இருந்தால் நமக்கு எந்த பயமும் வராது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார். நீங்கள் பலனடைவீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் செய்தியே பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தி என்று சொல்லியிருக்கு. பயப்படாதிருங்கள். மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கும் அந்த செய்தி ஆண்டவர் தருகிறார். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். நான்காவதாக நித்திய பிதா என்று சொல்லியிருக்கு. நான்காவதாக நித்திய பிதா. அவருடைய சங்கீதம் 90 வர, தேவரே தலைமுறை தலைமுறைக்காக நம்முடைய தேவனாயிருக்கிறார், நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், தலைமுறையாக இருக்கிறது. அந்த ஆதியாகம புத்தகம் இன்றைக்கு இருந்து பார்த்தா 6000 வருஷங்களுக்கு முன்னதாக உண்டாக்கப்பட்ட அந்த நாளில் எப்படி தேவன் இருந்தாரோ அப்படித்தான் இன்றும் இருக்கிறார். அதனால்தான் வேத புத்தகத்தில் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயரில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பார். இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இவர் ஒரு தகப்பனாய் இருக்கிறார். இவ்வளவு வல்லமுள்ள தெய்வம், இவ்வளவு காரியங்கள் நமக்கு செய்கிற தெய்வம், அவர் தகப்பனை போல இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று யோவான் 14:3 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறோம். இந்த ஒருவேளை நம்ம உலக பிரகமாக செஞ்சால், இந்த உலகத்தில் நம்ம ஒரு இடம் வாங்கவோ வீடு கட்டவோ யார் முயற்சிக்க? வீட்டு தலைவர், குடும்ப தலைவர். அவங்க தான் திட்டமிட்டு வேலை செய்து சம்பாதித்து இதெல்லாம் வாங்க. ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நமக்கென்று ஒரு இடம் இருக்குது. இந்த உலகத்தில் நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆலோசனைப்படி நடந்து வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு வந்து நாம் என்ன நடக்க இதுக்கு பிறகு என்ன நினைக்கும் போது ஆண்டு சொல்றார், நீங்கள் கலங்க வேண்டாம், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அவர் ஒரு பரலோகத்தின் தகப்பன். இந்த வேதவசனம் வாசிக்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நமக்கு நிரந்தரமாய் கொடுக்கிறார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே நம்முடைய தேவைகள் பார்த்து கொள்ளப்படும். அவர் பரம தகப்பன். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருவது, தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். 103ஆம் சங்கீதத்தில் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல என்று சொல்லுகிறார். இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஒருவேளை நாம் தவறி தடுமாறி ஏதாவது ஆண்டவருக்கு எதிரான காரியத்தை செய்தாலும் அவர் நம்மேல் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். மன்னிக்க தயப்பீர்த்தவராயிருக்கிறார். இன்னும் ஏராளமாய் சொல்லலாம். தகப்பன் இறங்குகிறது போல, அதே போல தகப்பன் கொடுக்கிறார், திரும்பி வரும்போது ஏற்றுக்கொள்கிறார். மத்திய லூக்கா சுவிசேஷம் 11 இளையகுமாரன் தகப்பனுக்கு விரோதமாய் தூரம் போய்விட்டார். ஆனால் புத்தி தெளிந்து திரும்பி வந்தபோது, நீ என்னை இப்படி ஏமாற்றி விட்டு போயிட்டாய், என்னை வஞ்சித்து விட்டு போயிட்டாய், எனக்கு துக்கம் உண்டாக்கி விட்டு அவனை துரத்தி விடவில்லை,
அவனை கட்டி அணைத்து, அவனுக்கு ஏற்கனவே பாகமெல்லாம் கொடுத்து விட்டாயிடும், ஆனாலும் அவனை வீட்டோடு சேர்த்து அவனுக்கு அலங்காரமான உடை கொடுத்து பாதரட்சை போட்டு மோதிரத்தை அனுபவித்து அவங்க ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி மரித்தான், இவன் இப்பொழுது பிழைத்திருக்கிறான், என்னோடு கூட சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அப்படிப்பட்ட ஒரு தகப்பன், நம்மை சேர்த்து கொள்ளுகிற தெய்வன், அணைத்துக் கொள்ளுகிற தெய்வன், ஆதரவாய் இருக்கிற தெய்வம், நம்மை சுமந்து கொண்டு போகிற தெய்வம். எவ்வளவு வரைக்கும் சொல்றேன், இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம என்ன நடக்கும் வயசான காலத்தில் அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஆசீர்வாதமான ஒரு பேர். அவருடைய நாமம் என்ன சொல்றதுக்கு, நித்திய பிதா. நித்தியதினா காலம், நம்முடைய மரணம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய தலைமுறையும் கடைசி மட்டும் காக்கிற தேவன். ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தை இவையெல்லாம் கை கொண்டால் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். 1000 தலைமுறை. அப்பெல்லாம் நம்ம ஒரு தலைமுறை 40 வருஷம், ஆனால் வருஷம் 1000 40 40,000 வருஷங்கள். அதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட, நம்ம அவ்வளோ வருஷம் இருக்கக்கூட மாட்டோம். 70 வயசு 80 வயசு அதோட முடிஞ்சது. ஆனாலும் கூட ஆண்டவருடைய கிருபை 40,000. இந்த வருஷத்தில் நாம் செய்கிற ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய தலைமுறைக்கு நிச்சயமாய் வரும். ஆண்டவருக்கு மேல கடைசியாக அவருடைய நாமம் சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் போல அல்ல, நான் கொடுக்கிற என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். நதியை போன்ற ஒரு சமாதானம் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். அதை நதி போன்ற சமாதானம் ஏசாயா 48:18 வாசிக்கிறோம். யாராவது வாசிக்கலாம்? 48:18. உன் சமாதானம் நதியை போல இருக்கும். எப்ப நம்ம தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அவருக்குட்பட்டு நடந்தால் நமக்கு இருக்கிற சமாதானம் நதி போல இருக்கும். அது சமாதானம். என்ன நேர்ந்தாலும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒருவேளை உங்கள் போதற்கு தெரியும், கடந்த மாதம் எனக்கு திடீர்னு நான் டாக்டரை போய் நான் பரிசோதிக்க கேட்டேன். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் அது வரைக்கும் எல்லாம் வேகமாக எல்லா காரியங்களும் செய்து கொண்டு இருந்தேன். திடீர்னு டாக்டர்கிட்ட போய் எனக்கு யூரின் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னாட்டு, கொஞ்சம் நாளைக்கு முன்னாலேக்கு ஒரு 5-6 இயர்ஸுக்கு முன்னாலே யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தது. அதனால எனக்கு இப்போ ஒரு பரிசோதனை பண்ணால் நன்றாக இருக்கும்னு சொல்லி எனக்கு பட்டது அப்படின்னு. அவர் பார்த்து ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாரு. பிளட் டெஸ்ட்டை பார்த்தோன்னே அது வந்து பிஎஸ்ஏன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது ஒரு மெடிக்கல் பீப்புளுக்கு நல்லா தெரியும். அந்த பிஎஸ்ஏ வந்து டெஸ்ட் எடுத்த அப்படின்னா என்ன இருக்கணும்னா, ஆஸ் பர் தட் ஸ்டாண்டர்ட் 0 to 4 இருக்கணும். அவ்வளோதான். அந்த 4 தான் மேக்ஸிமம், மினிமம் 0 இருக்கலாம், 4 இருக்கணும். ஆனால் எனக்கு இருந்தது வந்து 1200 இருந்துச்சு. அவர் பார்த்த உடனே இது என்ன அப்நார்மலாக இருக்குது, இவ்வளோ பெரிய இதாக இருக்குது, உங்களுக்கு இன்னும் பிரச்சனையே இல்லையான்னு சொன்னேன். இல்லை டாக்டர், ஆண்டவர் இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஊழியத்தை பண்ணிகிட்டு இருக்கேன், ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவர் உடனே இது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்டு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு எனக்கு அவர் சொல்கிறாங்க, உங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ கேன்சர்னோடனே நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என் மனசில் கொடுத்தாரு, எல்லாமே நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், நாம் அவர் கையில் இருக்கிறோம், அவருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஆண்டவர் ஊழியக்காடு சுகத்து தேவன். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம இந்த பூமியில் எவ்வளோ காலம் இருக்கணும் என்பது. நம்முடைய காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. இந்த உணர்வை, இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தினேன். நான் இப்போ டாக்டர் சொன்னேன், ஆண்டவர் எதை செய்தாலும் நான் ஒற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றி உள்ள சில காரியங்களை அடிப்பில் விளக்கி சொல்லிவிட்டு ஒரு சின்ன மைனர் சர்ஜரி பண்ணலாம், அதுக்கு பிறகு எல்லாத்தையும் கர்த்தர் பொருட்படுத்தி வந்துடுறாங்க. அவர் செய்து கொடுத்தாங்க. போன மாதம் 25ஆம் தேதி அது சர்ஜரி நடந்தது. 26ஆம் தேதி வீட்டுக்கு வந்தேன். ஒரு மாதம் போல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். இப்போ இந்த வருஷம் நவம்பர் 25ஆம் தேதி டாக்டர் பார்க்கும்போது அந்த பிஎஸ்ஏ எனக்கு 6ன்னு குறைஞ்சிருக்கு.
இது பெரிய அற்புதம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவது. நம்ம ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறோம். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் இந்த பூமியிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு நாம் போனால் அவரோடு கூட நாம் இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் சமாதானம், நதியை போன்ற ஒரு சமாதானம். இதை கேட்ட உடனே துர்ச்செய்தியை கேட்கிறதுனால நீதிமான் அவன் பயப்பட மாட்டான். துர்ச்செய்தி எதுவாக இருந்தாலும், ஒருவேளை கேன்சராக இருந்தாலும் இருக்கட்டும், பரவாயில்லை. என்ன இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இருந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்தோம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தோம், இனிமேல் என்ன, அடுத்து ஆண்டவரோடு போகணும், அவ்வளோதான். இது எல்லாமே ஆண்டவர் வைத்திருக்க ஒரு காலண்டர். அந்த காலண்டரில் ஆண்டவர் எப்போ நம்முடைய நாள் முடியும்னு சொன்னால் நம்ம ஆமேன் இதோ எல்லா இந்த பவுலடியா சொன்னால் நல்ல போராட்டத்தை போராடின்னு ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட, எனக்கு மட்டுமல்ல என்னை போல விசுவாசம் உள்ள யாவருக்கும் இதை ஆண்டவர் தருவார். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் புரியந்தோம். என்றைக்கு அவர் வருகிறாரோ அது வரைக்கும், இல்லவற்றால் நம்முடைய வாழ்க்கை என்று முடிகிறதோ அது வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். வல்லமுள்ள தேவன் அவர். அவர் சமாதான பிரபு, நித்திய பிதா. எவ்வளோ ஆசீர்வாதமான நாமம். இந்த நாமத்தை துதிப்போம். ஆண்டவருடைய அந்த நாமத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்க வேண்டாம். இந்த நாமத்தினால் கிடைக்கிற அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த நாமம் நமக்கு அடைக்கலமும் பலனும், அது அரணாயிருக்கிறது. இஸ் அ கோட்டை. அது நீதிமான் அதற்குள் ஓடி அந்த கோட்டையான நாமத்துக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். ஆகவே அவருடைய நாமத்தை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்போம். எப்பொழுது பார்த்தால் ஆண்டவரை சொல்லி நாம் துதிப்போம். அவர் தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நடைபெற இருக்கிற ஆண்டவரே திருவிருந்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்கு முன்னதாக நீர் தந்த இந்த வார்த்தையின்படியாக உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள், இந்த சபையிலே வருகிற மக்கள் என்னென்ன தேவையோடு இருக்கிறார் என்பது நீர் அறிந்திருக்கிறப்பா. சபையின் தலைவராயிருக்கிற நீர், ஆண்டவரே தகப்பனாயிருக்கிற நீர், உம்முடைய பிள்ளைகளை விசாரித்து ஒவ்வொருடைய தேவைக்கு ஏற்றபடி இந்த நாமத்தை அவளுக்கு ஆசீர்வாதமாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாமே பார்த்து கொள்வி ஏகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆலயத்தில் இந்த நாளில் நாம் அனைவரும் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவருடைய பந்தியிலே சேருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் வரத்தடைப்பட்டதான கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்திலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்பு, வார்த்தைனோ மப்பத்தாலே போஷித்து வாழ இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றேனோ. போற்றலோக கழித்து உம்மை வாழ்த்தே தோழிவோ.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.